காலையில் எழுந்திரிச்சோம் பேட்மிண்டன் விளையாட போனோங்க. பையன் சொன்னா பொட்டு வாங்கி தாங்கப்பா அப்படின்னு சொன்னா. சரி கேப்ப பொட்டு வெள்ளை பொட்டு வாங்கணும் ஒன்று. பையன் சூப்பராக இருக்குன்னா நானும் அப்படியே சாப்பிட்டு தான் பார்த்தேன். 50 சாப்பிட்டு எனக்கு தெரியாதா? வச்சு எனக்கு தெரியாதா? 42 ரூபா சாப்பிட்டேன்னு. முடியாது நீ கல்ல லாண்டு முடிச்சு ஹேர் கட் பண்ண போனேன். அண்ணே செம்மையாக ஹேர் கட் பண்ணிட்டு இருந்தாரு. அங்கிட்ட ஒரு கிளிப்பு இங்கிட்ட ஒரு கிளிப்பு வித்தியாசமாக கட் பண்ணிட்டு இருந்தாரு. சரி கட் பண்ணிட்டு அண்ணே சொன்னார் தலையில் ஹெட் மசாஜ் பண்ணுறேன். சரி பண்ணுங்கன்னு சொன்னேன். அவர் செம்மையாக ஹெட் மசாஜ் பண்ணாங்க. இருக்கிற தலைவலிலாம் ஓடி போச்சுங்க. இந்த ஹெட் மசாஜ் வந்து 100 ரூபா தாங்க கொடுத்தேன். செம்மையாக இருந்துச்சுங்க. மிஷினா எல்லாம் பண்ணார். ஆஃபர்னாரு. வீட்டுக்கு வந்து பையன் வந்து இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தான். சரி நானும் கிச்சனுக்குள்ளே போனோம்னா அங்கே வந்து இட்லி தக்காளி சட்னி. ஒய்ஃப் வந்து கேக் பண்ணுறாங்க. ஏதாச்சும் கேக் ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள். பியூர் வெஜ்ஜு எல்லா ஃப்ளேவர் கேக்கும் பண்ணுறோங்க. ஐஸ் கேக் தான் எல்லாமே. சரின்னு சொல்லி நம்ம செல்ஃபியில் எடுத்து பார்ப்போம்னு சொல்லி பார்த்தோம்னா சட்னி தக்காளி சட்னி இங்கே டீ இருந்துச்சு. உடனே பிளேட்டில் இட்லி போட்டு கொடுத்தாங்க. இட்லி சாப்பிட்டு பார்த்தா பஞ்சு மாதிரி இருந்துச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹேர் ஸ்டைல் இப்போ உங்கள் காமிக்கலான் இருக்கு. எப்படி பார்த்து சொல்லுங்கள். ரூம் ரூம்குள்ளே போனால் ஒய்ஃப் வந்து ஸ்ட்ராபெரி கேக் பண்ணிட்டு இருந்தாங்க. செம்மையா 1/2 kg. நானும் ஹெல்ப் பண்ணேன். இதோட நம்ம vlogs கம்ப்ளீட் பண்ணுறோம்.